அடுத்து வந்து மம்னு மின சர்ஃப். இதுக்கும் வந்து டைரெக்டாக ஏராப் வராது, இன்டெரக்டாக ஏராப் வரும். மம்னு சர்ஃப்னா ஜர்ரும் தன்வீனும் எந்த இஸ்மு ஏற்றுக்கொள்ளாதோ அந்த இஸ்முக்கு பேர் மம்னு சர்ஃபு. அப்போ ஃபிரௌனுங்கிற இஸ்மு வந்து ஜர்ரையும் ஏற்றுக்காது, தன்வீனையும் ஏற்றுக்காது. ஜருடைய நேரத்தில் அது ஃபத்தஹ் வந்துடும். அப்போ மம்னு சர்ஃபுக்கு அதுக்கும் ஃபரையத்தான ஏராப் தான். அலாமத்துல் ஜர்ரி ஃபீகி ஃபத்தகத்துன். அலாமத்து ஜர்ரி ஃபீகி ஜருடைய அடையாளமாகிறது அதிலே ஃபத்தகத்தாக இருக்கும். உதாரணமாக இதுக பிறல் ஃபிரௌனிடம் நீங்கள் நீ இது ஃபைல் ஃபைலா ஜாரு ஃபிரௌன மஜ்ரூரு. மஜ்ரூருக்கு ஜர்ரு வரணும். ஆனால் இது வந்து மம்னு சர்ஃபாக இருக்கிறதுனால ஜர்ரு இது ஏற்றுக்காது. ஜர்ருக்கு பதிலாக ஃபத்தகத்து செஞ்சுருவோம். அப்போ ஸ்தானம் ஜர்ரு, ஆனால் அடையாளம் ஃபத்தகத்து. அப்போ மேலே சொன்னதில் ஃபத்தகத்துக்கும் நசபுக்கும் என்ன வித்தியாசம், லம்மத்துக்கும் ரஃபத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஃபிரௌனுங்கிறது வந்து ஜருடைய இடத்துல இருக்குது. ஆனால் அது வந்து ஃபத்தகத்து தான் செய்யப்பட்டிருக்கு. அப்போ ஃபத்தகத்துங்கிறது வந்து அடையாளம், நம்ம பார்க்குற அடையாளம். பேஸு, ஜபரு, ஜேரு இதெல்லாம் அடையாளம். அந்த அடையாளத்துக்கு பேர் தான் பேஸுக்கு லம்மும்போம், ஜபருக்கு ஃபத்தகும்போம், ஜேருக்கு கசரு அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அந்த லம்மு இருக்கிற இடம், அந்த ஸ்தானம் இருக்குல்ல, அது ரஃபு. ஸ்தானத்துக்கு பேர் தான் ரஃபு, நசபு, ஜர்ரு. அந்த இஸ்முக்கு மேலே வர அடையாளத்துக்கு பேர் லம்மத்து, ஃபத்தகத்து, கசரத்து. அது கொஞ்சம் யோசிச்சா புரியும். இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக இருந்தால் அதை தன்னால் புரிய ஆரம்பிச்சிடும். சரி, ஓகே. அடுத்தது ஃபரையத்தான ஏராபில் அடுத்தது வந்து அஸ்மா இல்ல ஹம்சா. இதுக்கு பேர் அபூக்க, அஹூக்க, ஹமூக்க, ஃபூக்க, தூக்க, து. இந்த 5 இஸ்மு இருக்குல்ல, இதுக்கு பேர் அஸ்மாவுல் ஹம்சா. அரபியில் தனியாக பிரித்து வச்சுருக்கிறாங்க. குல்லு அலாமத்தின் ஃபிகா ஃபரையத்தன். இதில் எல்லா அடையாளமுமே ஃபரையத்தாக தான் வரும், இன்டெரக்டாக தான் வரும், டேரெக்டாக வராது. வஹியா துவாயிருந்தா அலாமத்து ரஃபியல் வாவு. ரஃபோட அடையாளம் அதிலே வாவாக இருக்கணும். உதாரணமாக ஜா அபூக்க, ஜா ஃபைலு, அபு ஃபாயிலு. ஃபாயிலுக்கு ரஃப வரணுமே எங்கன்னா வாவு தான் ரஃப, வாவை கொண்டு ரஃப செய்யப்பட்டிருக்கிறது. அலாமத்து நசபி அலிஃபுன். அலிஃபுடைய அடையாளம் நசபாக இருக்கும், இந்த நசபுடைய அடையாளம் அலிஃபாக இருக்கும். உதாரணமாக ஆரிஃபு நான் அறிகின்றேன், அபாக்க உடைய தந்தையை அறிகின்றேன். ஆரிஃபு ஃபைலவர் ஃபைல், அபா மஃபூல் முலாஃபு க முலாஃபுலேயே. அப்போ மஃபூலுக்கு நசபு வரணுமே, நசபு எங்கன்னா அலிஃபு தான் நசபு. அடுத்து அலாமத்துல் ஜர்ரி, ஜருடைய அடையாளம் யாவாக இருக்கும். உதாரணமாக ஐன செய்யாரத்துக்கு அபீக்க. ஐன எங்கே, செய்யாரத்து காரு, அபீக்க உடைய தந்தையுடைய காரு எங்கே. ஐன ஹபர் முகத்தம், செய்யாரத்து முப்ததா மஹர் முலாஃபு, அபி முலாஃப்லைஹி, முலாஃபு க முலாஃப்லைஹி. அப்போ முலாஃப்லைக்கு ஜர்ரு வரணுமே, ஜர்ரு எங்கன்னா இந்த யா தான் ஜர்ரு. அப்போ ஃபரையத்தான ஏராப். அந்த அபு, அஹு, ஹமு, ஃபு, து இதெல்லாம் ஃபாலியத்தான ஏராபு, ஃபரையத்தான ஏராபு. இது எல்லா நேரத்துலையும் எப்படி இருக்காது. சில நேரத்தில் டேரெக்டாக ஏராப் செய்வாங்க, அப்படி பின்னாடி வருது எப்படின்னு. அப்போ தூரபு மோரபாக்கப்படும் அஸ்மாவுல் அம்சா ஏராப் செய்யப்படும். அஸ்மாவுல் அம்சாவை ஏராப் செய்யப்படும். அஸ்மாவுல் அம்சா, அஸ்மாவுல் ஹம்சாக்கள் ஏராப் செய்யப்படும். ஹாதில் அலாமத்தி, இந்த அடையாளங்களை கொண்டு ஏராப் செய்யப்படும். இதா கானத், அது ஆகியிருந்தால் முலாஃபத்தன், இணைக்கப்பட்டதாக இருந்தால், அப்போ அது எதோடையாச்சும் இணைஞ்சிருக்கணும். அபூக்க, இப்போ பார்த்தீங்கல்ல, அபூக்க, அஹூக்க, அமூக்க அப்படி இதோடய இணைஞ்சிருக்கணும். ஆனால் இலா கெய்ரில் யா முத்தக்கல்லிமுடைய யாவோடு இணைஞ்சிருக்கக்கூடாது. முத்தக்கல்லிமுடைய யாவோடு இணைஞ்சிருந்தால் அதுக்கு வேறு யாராவது. அப்போ முத்தக்கல்லிம் யாவோடு இணையாமல் வேறு ரமீர்களோடு இணைஞ்சிருந்தா, மேலே பார்த்தீங்க அபூக்க, அஹூக்க அந்த காவோட ரமீரோட இணைஞ்சிருக்கு.
இப்படி லமீரோட இணைஞ்சிருந்துச்சு அப்படின்னா இந்த யாராபு. இல்லை அப்படின்னா முத்தக்கல்லிமுடைய யாராவோட முத்தக்கல்லிமுடைய யாவோட யார் அந்த இணைஞ்சிருந்தா அதுக்கு வேறு யாராபு. இல்லை அப்போ யார் எது கூட இணையில தனியாக இருக்குது அப்படின்னா அதான் சொல்கிறாங்க இல்லா. அப்படி இல்லை என்றால் ஓரிபத் அது வந்து யாராப் செய்யப்படும். அலாமத்தில் அசலியத்தான யாராபை கொண்டு யாராப் செய்யப்படும். அப்போ கீழே பாருங்கள், அஹுக்கு பின்னாடி எந்த லமீரும் வரல. இது எது அஹுவை எது கூட இணைக்கல. இது கூட அப்போ அந்த அபு அஹமு அஹுலாம் வந்து எது கூடயாச்சும் இணைஞ்சிருந்தால் தான் அதுக்கு வாவை கொண்டு ரஃபவு, அலிஃபை கொண்டு நசபு, யாவை கொண்டு ஜர்ரு. தனியாக இருந்துச்சுன்னா அதுக்கு டேரெக்டாகவே யாராவது செஞ்சுட்டு போயிடலாம். லீ எனக்கு இருக்கிறான் அஹுன் ஒரு சகோதரன் இருக்கிறான். அப்போ லீ ஹபர் முக்கத்தம் அஹுன் முப்ததா மஹர் எனக்கு இருக்கிறான் சகோதரன் ஆகிறவன். அப்போ முப்ததாக்கு என்ன வரணும், ரஃபோ வரணும். ரஃபோ டேரெக்டாக செஞ்சுட்டாங்க. அப்போ வாவை கொண்டு ரஃபுங்கிறது இங்கே இல்லை, அஹுன் டேரெக்டாக செஞ்சுட்டாங்க. சாழ்த்து நான் கேட்டேன் அஹன், என்னுடைய சகோதரனும் கேட்டேன். சாழ்த்து ஃபாலமிர் ஃபாயிலு அஹன் மஃபூலுக்கு நசபு டேரெக்டாக வந்துடுச்சு. பத்தகத்தை கொண்டு நசபு டேரெக்டாக வந்துடுச்சு. அப்போ நீங்கள் என்ன வழங்குறீங்க, பத்தகத்தை கொண்டு நசபு. அப்படி என்ன வழங்குது, நசபு பத்தகத்துங்கிறது அடையாளம், பத்தகத்தை கொண்டு நசபுங்கிறது இந்த ஸ்தானம். சால்த்து ஃபாலமிர் ஃபாயிலு அகன் வந்து மஃபூலுக்கு என்ன வரும், நசபு வந்திருக்கு, டேரெக்டாக வந்திருக்கு. ஏன் டேரெக்டாக வந்திருக்கு, இந்த அஹு எதன் கூடயும் இணைக்கப்படவில்லை. அதனால் அந்த காஹின் நீ என்னுடைய சகோதரனை போல. அந்த முப்ததா காஜார் அஹின் மஜ்ரு ஜிம்லா அந்த முப்ததா ஆபரு விஷயம் அதில் காஜாரு அஹின் மஜ்ரூரு. அப்போ இந்த அஸ்மால் ஹம்சாவுக்கு யாவை கொண்டு தானே ஜரு செய்யணும். அப்போ நாங்கள் யா இல்லையே டேரக்டாக. அப்போ இது அஹின்கள் கூட லமீர் சேரல, அதனால் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இங்கே ஜர்ரு வந்திருக்குது. ஓகே, அடுத்த ஏராபு பறையத்தான ஏராபில் அடுத்தது வந்து 4வது ஜம்மு முதக்கர் சாலிம். ஜம்மு முதக்கர் சாலிம் என்ன 2 சொல்லிட்டாங்க. அப்போ திரும்ப அதை ஒரு தடவை எடுத்து பார்த்துக்கலாம். இது நீ ஜஸ்ட்டு எழுதுறதுக்கு தான். நீங்கள் எழுதும்போது எனக்கு ஒரு வேலை மிச்சமாகும். பிள்ளைங்க எல்லா கிளாஸுக்கும் பாடம் எடுக்கணும். அப்போ நீங்கள் இதை பார்த்து இந்த அர்த்தம்லாம் எழுதிட்டு வந்துட்டிங்கன்னா வந்து எனக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அப்போ கிளாஸில் இன்னும் விரிவாக தெளிவாக நடத்தலாம். அப்போ அங்கே உட்காந்து எழுதிட்டு இருக்க தேவை, நேரம் மிச்சமாகும். அதுக்காண்டி ஜம்மு முதக்கர் சாலிம் குல்லு அலாமத்தின் ஃபீன் ஃபரையத்தும். இதில் எல்லா யாராவுமே ஃபரையத்தாக தான் இருக்கும், டைரெக்டாக இருக்காது. வகி அதுவாகிறது. அலாமத்து ரஃபீல் வாவை கொண்டு ரஃபோடைய அடையாளம் வாவை கொண்டா இருக்கும். நசவுடைய அடையாளம் யாவை கொண்டா இருக்கும். ஜருடைய அடையாளம் யாவை கொண்டா இருக்கும். அப்போ நகுதானமாக தஹலல் முத்தரிசுன ஆசிரியர் நுழைந்தார்கள். தஹல ஃபாயிலு முத்தரிசுன ஃபாயிலுக்கு ரஃபோ எங்கன்னா வாவை கொண்டு ரஃபோ. அடுத்தது சாழ்த்து ஃபாயிலமிர் நான் கேட்டேன் முதர்ரிசின ஆசிரியரிடம் கேட்டேன். சாழ்த்து ஃபாயிலமிர் ஃபாயிலு முதர்ரிசின மஃபூலுக்கு நசபு எங்க அப்படின்னா யாதா நசபு. அப்போ இங்கே பத்தகத்து இல்லை, யாதா இருக்குது. அலாமத்துல் நஹு ஹாதி இதுவாகிருது. குர்ஃபத்துல் முதர்ரிசின ஆசிரியருடைய அறை. ஹாதி முப்ததா, குர்ஃபத்து ஹபரு முலாஃபு, முதர்ரிசின முலாஃபிலைக்கு ஜர்ரு வரும். ஜர்ருங்கன்னா யாதான் ஜர்ரு. அப்போ ஜம்மு முதக்கர் சாலிமுக்கு வந்து வாவை கொண்டு ரஃபவு, யாவை கொண்டு தான் நசபும் ஜர்ரும். அடுத்து முசன்னா தஸ்னியாவுக்கு யாராபு, அதுவும் ஃபரையத்தான யாராபு தான், அசலியத்தான யாராபு இல்லை. குல்லு அலாமத்தின் ஃபீஹி ஃபரையத்து, இதில் எல்லா யாராவும் ஃபரையத்தாக தான் இருக்கும். வகி உதாரணமாக வகி அதுவாகிறது. அலாமத்து ரஃபைல் அலிஃப், ரஃபோடைய அடையாளம் அலிஃப், நசபுடைய அடையாளம் யா. அலாமத்தின் அடையாளம் நசபுடைய அடையாளம் யா. அலாமத்துல் ஜர்ரியா யாவுடைய அடையாளம் ஜருடைய அடையாளம் யாவாக இருக்கும். நகுதான்மாக காப தாலிபானி தஸ்னியான இருமை. காப ஆப்சண்ட் ஆனான், தாலிபானி 2 மாணவர்கள் ஆப்சண்ட் ஆகிட்டார்கள். காப ஃபாயிலு தாலிபானி ஃபாயிலுக்கு ரஃபுங்கன்னா அலிஃபை கொண்டு ரஃபு. தலபல் முதீரு
முதிர் தேடினார் தாலிபைனி 2 மாணவர்களை தேடினார். தலப ஃபாலு முதிர் ஃபாயிலு தாலிபைன் மஃபூலு. மஃபூலுக்கு நசபுங்கன இந்த யா தான் நசபு. ஆதிகள் குர்ஃபத்து இந்த அறை தாலிபைனி 2 மாணவர்களுக்கு உரியது. உங்களுக்கு ஒரு குழப்பம் வரும். இந்த ஆதிகள் குர்ஃபத்து இந்த அறைன்னு அர்த்தம் வைக்கிறதா, ஆதிகி இது குர்ஃபத்து அப்படின்னு அர்த்தம் வைக்கிறதா அப்படின்னு குழப்பம் வரும். அடுத்து ஆதிக்கு அப்புறம் அடுத்த இடத்துல அலிஃப்லாம் இருந்துச்சுன்னா இந்த, அலிஃப்லாம் இல்லை அப்படின்னா இது. அப்போ அலிஃப்லாம் இருக்குது அதனால் இந்த அப்படின்னு அர்த்தம். ஆதி முப்ததா ஆதில் குர்ஃபத்து இந்த அறையாகிறது. அத்தலி தாலிபேனி 2 மாணவர்களுக்கு உரியது. லீ ஜாரு தாலிபேனி மஜ்ரூரு. மஜ்ரூருக்கு இது இங்கே என்னது ஜர்ரு இங்கே அப்படின்னா யாவை கொண்டு இது ஜர்ரு. யாராபு தக்தீரியும். இப்போ அடுத்து ஒரு பிரிவு வருது. இந்த யாராப் இப்போ இதுக்கு முன்னாடியாச்சும் டேரெக்டாக யாராப் செய்ய மாட்டாங்க. ஆனால் அதுக்கு பதில் அலிஃபோ யாவோ இருக்கும், இல்லாட்டி வாவு அலிஃப் ஏதோ ஒன்று இருக்கும். அது நசபுக்கு ஜர்ருக்கு பத்தகத்துக்கு பகரமாக மாறிடும். ஆனால் இங்கே ஒன்று இருக்குது, யாராபு வெளியிலேயே தெரியாது. நம்ம தக்தீரில் மட்டும்தான் வச்சுக்கணும். அது அடுத்த பாடம்.